எங்கே இந்த பேனா வச்சேன்? இந்த வார இதழின் சிறுகதை மூடிய பானை. ஓவியங்கள் பின்னால் இணைக்கப்பட்டுள்ளன. 25 மார்ச் 2019. நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு காக்கா பற்றின கதை. எனக்கு என் பாட்டி நான் சின்ன பையனாக இருக்கப்போ சொன்னாங்க. ஒரு ஊரில் ஒரு காக்கா தாகமாக தண்ணி தேடி காடு மலைன்னு அலைஞ்சிட்டு இருந்துச்சான். அப்போ ஒரு வீட்டுக்கிட்ட ஒரு பானையில் தண்ணியை பார்த்துச்சான். ஆனால் அந்த தண்ணி காக்கா கேட்டலையாம். புத்திசாலி காக்கா கீழே கிடந்த கல்லெல்லாம் பொறுக்கி உள்ளே போட்டு தண்ணியை மேலே வர வச்சு முட்டை தண்ணியை குடிச்சிட்டு தன்னோட தாகத்தை தீர்த்துக்கிட்டு பறந்து போச்சான். இப்போ பாரு நீ என்ன ஆக போறேன்னு. நீ வா. இன்னைக்கு அடிக்கிற அடியில் டப்பு தரணும். அங்க இருக்கான் பாரு, நான் எவ்வளவு எங்க லேண்ட் ஆயிருக்கும்? எம்மாடியோ, இவ்வளோ பெருசாக அதுக்கு ஓட்டி வீடை கட்டி வச்சிருக்காங்க. ஒரு பாட்டில் கூட இல்லையே. என்ன ஏரியாடா இது? கூழாங்கல்லு. அந்த விஷம் ரத்தத்திலே ஊறிடுச்சு தோழரே. நாம தான் எல்லாத்துக்கும் சமத்துவத்தை பழக்கி விடணும். அது எப்படி தோழரே அவனுக்கு அந்த காரியத்தை பண்ணலாம்? அவனுக்கு இறங்க நம்மளும் இறங்கணும், விட்டுறக்கூடாது. அடிங் சின்ன பையன் தோழரே, பாவம் திட்டேன். நாளைக்கு எல்லாரையும் கூட்டிடலாம் தோழரே. கூட்டத்தோட பேர் சமத்துவ கூட்டம் இல்லை சமத்துவ குரல். கவின், கவின், இந்த டியூஷன் விட்டு வர்றப்போ இந்த பாட்டில் காலியா வரணும், சரியா? பாட்டு கூட்டிட்டு போங்க, பத்திரமா போயிட்டு வா. என்ன பாய். விக்கல் வருதுன்னு தெரியுதுல்ல, தண்ணி எப்படியா அசஞ்சிடாத. ஏமா விக்கல் வருது? நம்மளை பத்தி யாருன்னா நினைச்சா விக்கல் வருமா? உங்க ஆயா நான் சின்னதா இருக்கப்ப சொன்னிச்சு. தண்ணி குடிக்கலனா அடிங்க ஏடா அந்த விசிறி கட்டைய. பயந்தியா? இது மாதிரி எதுனா சாக்கா நடந்தா விக்கல் நின்றுமா. எழுந்து போய் தண்ணியை குடிப்போ. இதோ அங்கே தான் வரேன். ஜேசிபிலாம் வந்துருச்சா? மரத்தை வேரோட எடுத்துருங்கய்யா. அதில் என்னையா பிரச்சனை அவங்களுக்கு? அப்புறம் பில்டிங்கோட காலமே அங்கே தான் வரப்போகுது. அப்புறம் என்ன பிரச்சனை? என்னையா புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அவனுங்க. சே, மரத்தை வேணா தூக்கிட்டு போய் எங்கேயா வச்சுக்க சொல்லு. பேசி பாரியா காம்ப்ரமைஸுக்கு வரதா இருந்தா தர வேண்டியதை தந்துடலாம். பேசி பாரியா, அதெல்லாம் ஒத்துக்குவாங்க. பேசி பாரு. சரி வரேன் வெய். யாரையும் காணோம்.
எப்படி நம்மளோட ஏரியாவுக்கு போகிறது? அம்மா ரொம்ப காத்தோட்டமாக இருக்கே. மாட்டு இருந்தால் ட்ரௌஸாக ஒரு இது இருப்பாங்களே. அடிங்க ஏடா அந்த விசிறி கட்டைய. இது மாதிரி எதுனா சாக்கா நடந்தா விக்கில நின்றுமா. முதல் பாடலாக நம்ம நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரப்போறது இசைஞானி இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகள். இது ஒரு பொன்மாலை பொழுது ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். அடிக்கிற வெயிலுக்கு டீயும் தம்முமா. என்னதான் இருந்தாலும் தண்ணி மாதிரி வராது மச்சான். வரண்டா மறந்து. இந்த கதை இப்போ இங்கே நடந்திருந்தா காக்காவை சுற்றி எல்லாமே மாறி இருக்கும், அதோட தாக்கத்தை தவிர. எப்பயும் போல் காக்கா தண்ணியை தேடி இருக்கும், தண்ணியை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ இருக்க சூழலுக்கு புத்திசாலியாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை, அதுக்கிட்ட கல் என்ன பாறாங்கல்லே இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. தண்ணி கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா இங்கே பானையை தான் மூடி வச்சிருக்காங்களே. இப்படிக்கு